தம்பி அவர்களை இழந்து வாடுகிற அவரது குடும்பத்தினர், உறவினர்கள், நண்பர்கள், நம்முடைய நாம் தமிழர் சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஆறுதல். அன்பு தம்பி வாசுதேவன் அவர்களுக்கு என்னுடைய கண்ணீர் வணக்கம். சட்டமன்ற தொழிலின் ஆழச்சிறந்த கள போராடி, தகவல் தொழில்நுட்ப பாசறையின் மன்னார்குடி சட்டமன்ற தொழிலின் முதன்மை பொறுப்பாளர் என் அறிவு தம்பி வாசுதேவன் அவர்களின் பட சிறப்பு நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் கட்சியின் மாநில, மாவட்ட, நகர, ஒன்றிய கிளை பொறுப்பாளர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்து கொண்டிருக்கிற எங்கள் குடும்பத்தின் உறவுகள் அத்தனை பேருக்கும், இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுப்பதற்காக வருகை புரிந்திருக்கிற மாநில ஒருங்கிணைப்பாளர் ஐயா கிருஷ்ணகுமார் அவர்களுக்கும், மாநில ஒருங்கிணைப்பாளர் என் அறிவு தம்பி சட்டத்தரணி மணி செந்தில் அவர்களுக்கும், மாநில கையெழுத்து ஊழல் ஒழிப்பு பாசறையின் மாநில பொறுப்பாளர் என் அறிவு சகோதரர் ராம அரவிந்தன் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை முன்னின்று நடத்தி கொண்டிருக்கும் மனிதநேய மருத்துவர், எங்களின் முன்னத்தியர், எங்கள் வழிகாட்டி, எங்கள் மூத்தவர் ஐயா பாலச்சந்திரன் அவர்களுக்கும் அண்ணன் சீமான் தம்பியின் வாழ்த்துக்களும் வணக்கமும். படமாக இங்கே இருக்கிற தம்பி வாசுதேவன் நாம் தமிழ் கட்சியிலே பயணிக்கக்கூடிய எண்ணற்ற உறவுகளுக்கு அவன் பாலமாக அமைந்தான். வயது மீறிய பக்குவம், தலைமை பண்பு, எல்லோரிடத்திலும் சகஜமாகவும் இனிப்பாகவும் பேசக்கூடியவன், வெறுப்பாளர்களின் வெறுப்பையும் அதன் விருப்பத்திற்கு ஏற்ப மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவத்தை கொண்டவன் தான் தம்பி வாசுதேவன். இந்த வயதை ஒட்டிய பிள்ளைகளுக்கு என்னென்ன கனவுகள் இருக்குமோ அது அவனுக்கும் இருந்தது. இந்த வயதை ஒத்த பிள்ளைகள் என்னென்ன செய்வார்களோ அது அவனுக்கும் இருந்தது. ஆனால் அது அத்தனையும் தாண்டி கேளிக்கைகள், கொண்டாட்டங்கள், தன் விருப்பம், சுய விருப்பம் அத்தனையும் தவிர்த்து தாண்டி இன விடுதலை களத்திலே 12 காலமாக அடைக்கப்பட்டு கிடக்கும் தமிழ் தேசிய இனத்தின் இன விடுதலை களத்திலே தன்னை இணைத்துக் கொண்டு இனத்தின் விடுதலை தான் நமக்கு அனைவருக்குமான விடுதலை என்ற கொள்கை கோட்பாடுடன் களத்திலே நின்ற மரவன் தான் தம்பி வாசுதேவன். அவன் இங்கு படமாக இல்லை, எங்களை போன்றவர்களுக்கு அவன் பாடமாக இருக்கிறார். அவனை இழந்து வாடுகிற எங்க அம்மாவிற்கு ஆர்வம் சொல்ல எங்களுக்கு வார்த்தைகள் இல்லை. இரண்டாவது குழந்தை பெற்ற பிள்ளையை கண்ணெதிரே கொடுத்து விட்டு இழந்ததற்கு தாயின் வழி எங்களால் உணர முடியுது, வெளிப்படுத்த முடியவில்லை. இயற்கையின் இயங்கியல்களில் ஒன்றை உருவாக்கி இருக்கிறது. இருபேரமல் லாஸ் என்பார்கள். ஈடுகட்ட முடியாத பழுதே பார்க்க முடியாத இழப்பு என்பார்கள். அப்படி ஈடுகட்ட முடியாத பழுதே பார்க்க முடியாத ஒரு இழப்பாகத்தான் எங்கள் ஆர்வல் தந்தை வாசுதேவனை நாங்கள் பார்க்கிறோம். யாராலும் எந்த வகையிலும் அவன் உழைப்பை, அவன் இடத்தை ஒருவராலும் இந்த புவிப்பதில் நிரப்ப முடியாது. ஆனால் ஒன்று முடியும். அவன் எந்த லட்சியத்திற்காக, எந்த உரிமைக்காக, எந்த விடுதலைக்காக கனவை தூக்கி சுமந்தானோ அந்த கனவை தம்பி வாசுதேவன் பார்வையில் அந்த கனவை அண்ணன் தம்பி வாசுதேவனுக்காக அவன் கனவை தோளில் சுமக்கதான் எங்களுக்கான கடமையாக நாங்கள் பார்க்கிறோம். அவனுக்கும் சேர்த்து அவன் கனவையும் சேர்த்து நாங்கள் தூக்கி சுமக்க இருக்கிறோம். அம்மா, நீங்கள் ஆறுதலாக இருங்கள். ஒரு பிள்ளைதான் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியில் உங்களுக்கு பல்லாயிரக்கணக்கான பிள்ளைகள் உங்களை நேசிக்கக்கூடிய மகன்களாக நாங்கள் இருக்கிறோம். எங்கள் அம்மா, நீங்கள் ஆறுதலாக இருக்க வேண்டும்.
உங்களுக்கு இங்க பிள்ளைகள் இருக்கிறார்கள். உங்களை பெற்ற வயதுதான் எங்கள் ஐயா மருத்துவர் பாரதிசெல்வன் அவர்கள். ஆனால் இந்த குடும்பத்தின் மூத்த பிள்ளையாக இருந்து இவ்வளவு காரியங்களையும் செய்யும் பொழுது எங்களுக்கு அது ஒரு ஆறுதல் அடங்கி இருக்கிறது. கட்சியிலே, இன விடுதலை களத்திலே, அரசியல் போராட்ட களத்திலே தன்னை முன்னிறுத்தி, தன் இனத்தை முன்னிறுத்தி, தன் சுக இன்பங்களில பின்னுக்கு தள்ளி உழைத்த அந்த மறவனின் கனவை சுமந்து அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு கடத்துவதுதான் தம்பியின் பட திறப்பு விழாவில் நாம் ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய உறுதிமொழியாக இருக்க வேண்டும் என்று கூறி தம்பிக்கு என் கண்ணீர் வணக்கத்தையும் புகழ் வணக்கத்தையும் செலுத்தி விடைபெறுகிறேன். நன்றி உறவுகளே. தம்பி வாசுதேவனுக்கு என் கண்ணீர் வணக்கங்கள், புகழ் வணக்கம்.